அதான் அர்த்தம். படிக்கிற பிள்ளை உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்தில் கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு 5000 கோடி 2000 கோடி 3000 கோடி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எடுத்து இப்ப திருச்சியில இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நல்லா படிச்ச பிள்ளை, ஏதாவது பிரச்சனை இருந்ததா? எதுக்கு இத்தனை 1000 ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க? நான் உள்ள போனே வண்டி நினைச்சு ஏறி போயிட்டேன். இப்ப இந்த 3 கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு விண்ணூர்திக்குள்ள போக வேண்டியது இருக்கு. இந்த உலகத்துல வேணாது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா? பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான். இருக்கிறதுல நேர்வு காணும், சிறியதே அழகு. அதை விட்டு போட்டு தேவையில்லாம பறக்கிறது. ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியில் இப்படி கட்ட மாட்டேன், மருத்துவம் பார்க்குற மருத்துவமனை இவ்வளவு கட்ட மாட்டேங்கிற, ஏதோ சுக காட்டுற எங்களுக்கு வளர்ச்சி பாரு அப்படின்னு. விண்ணூர்தி நிலையத்தை பார்த்தோன்னே ஏ அப்பா எங்கடா பறந்து போவான்? பல கோடிக்கணக்கான மக்கள் பச்சையோடு இருக்கும்போது பறந்து போ எங்கடா போறோம்? இப்ப ஒரே ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டா இண்டிக்கு ஒரே ஒரு முதலாளி. ஒரு நாடு 25 விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்திருக்கலாம், 75 விழுக்காடு அரசு கையில் இருக்கணும், இல்ல 30 அல்லது 70. ரொம்ப கொடுமை விட 50 இருக்கணும்ல. ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று இல்ல. இப்ப நான் எப்படி வந்தேன்? வண்டி இல்ல, ரத்து பண்ணி திடீர்னு நீத்திட்டேன். மதுரையில இருந்து இப்படி வந்து ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு? போய் டெல்லியில மாட்டிக்கிட்டவன், அங்க வெளி மாநிலத்தை மாட்டிக்கிட்டவன் பயணம் செய்ய முடியாம தவிக்கிறான். ஏன்னா ஒரே ஒரு முதலாளி, அவன் நினைக்கிறதான் கட்டணும். தம்பி மதுரைக்கு நான் வரேன், சிங்கப்பூருக்கு 30,000, மதுரைக்கு நான் வரேன் 24,000, போக 24,000, 1/2 லட்சம். 2 பேர் வந்தா 1 லட்சம். ஒரு எவ்வளவு உழைப்பாளி இருந்தா எவ்வளவு இருந்தாலும் ஒரு மாசம் வருவாயே 1 லட்சம் தான். அப்ப அவசரத்துக்கு எப்படி பயணிக்கிறது? இது எங்கிட்ட நீ வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சி அவன் என்ன நீ சொல்லிட்டா? எதுக்கு இந்த பிரச்சனை வருது? விண்ணூர்தி ஓட்டுநர்கள் 8 மணி நேரம் தான் பணி செய்யணுங்கிற, அதுல அவனுக்கு என்ன ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா 8 மணி நேரம் இவனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு விமான ஓட்டியை கொண்டு வரணும், ஒரு பைலட்டை கொண்டு வரணும், அவனுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும். அப்ப எப்படி இருக்கு? அதனால அவன் ஒத்துக்க மாட்டான். ஒரு 500 கிலோமீட்டருக்கு 7,000 ரூபாய் ஒரு தொகைன்னு வை. ஆட்டோவுக்கு மீட்டர் கட்டணம் போடுற, பேருந்துக்கு கட்டணம் நிர்ணயிக்கிற, அப்படி நீ வைக்கணும்னு அவங்க ஒத்துக்க மாட்டான். ஏன்னா தனியாற்ற கொடுத்துட்ட, மொத்தமா ஒருத்தனை சார்ந்து நிக்கிற. அப்ப தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை, நாட்டின் வளர்ச்சியை நீ கட்டமைக்கிற. எத்தனை கோடி மக்கள் தவிக்கிறான். இப்ப பாருங்க எவ்வளவு நினைச்சு. இப்ப நீங்க சென்னை போக முடியுமா? நீங்க போக முடியாது, வண்டி இல்ல. இங்க இல்ல, இந்தியா முழுமைக்கு தான் நிலைமை. இப்ப நீங்க டெல்லிக்கு போகணும், எப்படி போவீங்க? உங்களுக்கு என்ன, நீங்க தனியா விண்ணூர்தி வச்சிருக்க, ஏறி வந்து சரன்னு வரீங்க, சார்ட்டர்டு பிளைட். எங்களுக்கு இவங்க மாதிரி ஒரு கொடுமை கணங்களை நீ எங்க போய் பேசுவீங்க? நீங்க வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க. காலையிலே செயல்பாடு வந்து தேர்தலை முன்னெடுத்து பல்வேறு நிலைகளை விழிப்புணர்வு பண்றாங்க. அதே நேரத்தில் பட்டுவாடாங்கிற விஷயத்துல பலவிதமா இருக்குங்கிற ஒரு கருத்து. தம்பிக்கிட்ட நான் ஒன்று கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வா பண்றாங்கன்னு பல்வேறு இதுல விழிப்புணர்வு ஒன்னு சொல்லுங்க. விழிப்புணர்வா பணம் கொடுக்கறாங்க வாக்குக்குன்னு தெரியுது. யார் தடுப்பா? அதிகாரத்தை வச்சிருக்க கட்சிகள் தானே கொடுக்குது. இப்ப யார் தடுப்பா? இதே பாரதிய ஜனதா பீகார்ல கொடுத்துச்சா இல்லையா? குடும்ப தலைவிக்கு 10,000 வங்கியில போட்டுச்சா இல்லையா? ஓட்டுச்சா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல காசு கொடுத்துச்சா இல்லையா? அப்புறம் போய் அதை எப்படி தடுக்கும்? இங்க வாக்கை வாங்கி கொள்கிற முறை இருக்கிற வரை மக்களுக்கான சேவைங்கிற எண்ணம் வந்து செத்து போயிடும். அது பேச்சு கிடையாது. அது இங்க ஒரு தொகுதி எவ்வளவு வேலை? 50 கோடி வாங்கிறது. மக்களுக்கு சேவை செய்து நன்மை பெற்று வாக்கா மாத்துறது இல்ல, வாக்கை பெறுவதல்ல, வாங்குவது, விலை கொடுத்து வாங்குவது. அந்த நிலை இருக்கிற வரை பணநாயகம் தான் இருக்கும், ஜனநாயகம் இருக்காது. அது லாப தேவைதான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. அதை போய் இதை பேசி பயன் இல்லை. இப்ப வாக்குக்கு காசு கொடுக்கறாங்க, வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், ஓராண்டு சிறைன்னு அது வந்து விளம்பரப்படுத்துது, பதாகையை வைக்குது. அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணுது. வாங்கும்போது அதை கொடுக்கும்போது யாரையாவது கைது பண்ணி சிறைப்படுத்திருக்கா? இதுவரை சிறைப்படுத்திருக்கா? சரி, நான் கேட்கிறேன், கடந்த முறை தஞ்சாவூர்லயும் ஆர்கே நகர்லயும் அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்துட்டாங்க, அதனால தேர்தலை இடைநிறுத்தம் செய்யறோம்னு சொல்லிச்சு. அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்னு அது ஒரு வார்த்தையை பதிவு. அப்ப குறைந்த அளவு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வி வருது. அதிகப்படியா கொடுத்ததுனால இடைநிறுத்தம் செஞ்சீங்க, மறுபடியும் தேர்தலை வச்சீங்க. எவர் காசு கொடுத்தாருன்னு வாக்கு தேர்தலை நிறுத்தினீங்களோ அவரே போட்டிட்டு வென்றுட்டாப்ல. அப்ப இந்த இடையில தேர்தல் நிறுத்தினால பயன் ஏதாவது இருக்கா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற வரை கண்டு உணர்ந்தால் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடைன்னு போட்டீங்கன்னா இந்த முறை ஒழிஞ்சிரும். நீங்க அதை விட்டுட்டு பறக்கும் படை, பரதேசி படை, இந்த படைன்னு ஒண்ணு நடுச்சாலையில் நிறுத்திக்கிட்டு எங்களை மளிகை கடைக்கு சரக்கு எடுக்க போறவன், அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அழைச்சிட்டு வர போறவன், வீட்டுக்கு காய்கறி வாங்க போறவன் மறிச்சு காசை பறிச்சுக்கிறது. அங்க தொகுதிகள் அவன் கணக்கு இல்லாம கொடுத்துட்டு இருப்பான்.
இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதை போய் பேசி இல்லை நீங்க சொன்னீங்களே மிகுந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதுக்கு சொல்றேன். அது அவங்களுக்கு வழக்கமாக தானே. இப்ப சிறுநீரக திருட்ட முறைகேடுன்னு சொல்லணும். இப்ப வாக்குக்கு காசை வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லணும். மாத்திக்கிற வேண்டியதானே. இலவசத்தை ஏன் சொல்லணும்? இலவசம் அது எல்லாரும் திட்டுறாங்க. அப்ப விலை இல்லா அது மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை 99 நாள் கூட்டல் 1ன்னு வச்சுக்கிற வேண்டியது. இப்ப ராஜீவ்காந்தி பேர் எடுத்ததுக்காக சப்போர்ட் பண்ணி பெற்ற திமுக எதுக்காவது ராஜீவ்காந்தி பேரை வச்சிருக்காரு தமிழகத்தை கேட்டிருக்காங்க. இதுல எந்த வேலை திட்டம் மகாத்மா காந்தி பேரு மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்களா? அப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்ற பேரை எடுத்துட்டு தான் இப்ப மாத்துறாங்க மத்திய அரசு. 125 நாள் அந்த வேலைவாய்ப்பு கொண்டு வராங்க. அதுக்கு தமிழகத்தை என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு பேசுற திமுக எந்த திட்டத்துக்காவது மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. சரி, அதாவது சரி, பாரதிய ஜனதா எத்தனை திட்டத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்குது? இந்த நாட்டின் அடையாளம்ங்கிறது, இந்த நாட்டை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா அண்ணல் காந்தியடிகளும் அண்ணல் அம்பேத்கரும் தான். இந்த நாட்டை விட்டு வெளியில போனீங்க நீங்க வேணா பயணம் பண்ணி போய் வல்லபாய் பட்டேல்னு பேசி பாருங்க. ஏதாவது ஒரு நாட்டில் வல்லபாய் பட்டேல யாருக்கா தெரியுதான்னு பாருங்க. காந்தியை தெரியுதா, அண்ணல் அம்பேத்கரை தெரியுதா, அல்லது இந்த வல்லபாய் பட்டேலே தெரியுதா? அவருக்கு எதுக்கு 3000 கோடியில் அவ்வளவு பெரிய செலவச்சிங்க? எதுக்கு? ஏன்னா RSS மேல இருந்த தடையை அவர் நீக்கினார். அதை தவிர என்ன எதுக்காக வச்சிங்க அவருக்கு அவ்வளவு பெரிய செலவு? அதே குஜராத்தில் ஏன் காந்திக்கு வைக்கல? இதை நீங்க காந்தியை போட்டுறதா? மற்ற கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு ஒன்று நேர்மையை தகுதியை வச்சுக்கிட்டு பேசணும். வேற பொங்கல் பணம் தரணும்னு சொல்லி எடப்பாடி கூட 5000 ரூபாய் தரணும் அரசு சொல்லியிருக்காரு. இது பலது நம்ம சொல்லிட்டோம். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது 5000 கொடுக்கணும்னு திமுகவை சொல்வதும், திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக 5000 கொடுக்கணும்னு சொல்றதும் இது வாடிக்கை. இது ஒரு தேசிய அவமானம். இதெல்லாம் ஒரு தேசிய அவமானம். குடிகளை ஒரு அவமானப்படுத்துறது தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை, அவனுடைய தேசிய பண்டிகை பொங்கல் தான். காலம் புறா உழைக்கிறான், ஒரு ஆண்டு முழுக்க உழைக்கிறான். அந்த பண்டிகையை அவன் புடவை எடுத்து இது பண்ணி கரும்பு வாங்கி, காய்கறி வாங்கி, வெல்லம் வாங்கி, இது வாங்கி, அரிசி வாங்கி ஒரு மகிழ்ச்சியா கொண்டாட முடியாத வறுமையில இருக்குது. 1000 ரூபாய் பொங்கல் கொடுக்கணும், 5000 கொடுக்கணும், இலவச வேட்டி சேலை கொடுக்கணும், வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், ஒரு முளை கரும்பு கொடுக்கணும், கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும், தூக்குல போய் தொங்கி சாகிறது. இது ஒரு காட்சி, இது ஒரு கேவலம். விளைய வச்ச நெல்லை வீதியில போட்டு முளைக்க விட்டு என்ன நீ 1000 500 கொடுத்துக்கிட்டு 5000 கொடுத்துக்கிட்ட? நீ ஒரு மாவட்டம் தோறும் சேமிப்பு கிடங்கு வச்சு அதை கொள்முதல் செஞ்சு பாதுகாக்க முடியாதா? இந்த அரிசி கொடுப்பு எங்க இருந்து கொண்டாருங்க? ஆந்திராவில இருந்து. ஏன் அரிசி என்னாச்சு? அரிசியா வராதா? இதெல்லாம் ஒரு கேடுகட்ட ஆட்சி முறை. இது ஒரு கொடுமையான ஆட்சி முறை. இது நீங்க 50,000 கூட கொடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. 80,000 கோடிக்கு மேல வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல 5000 கொடு. எங்க இருந்து கொடுப்பீங்க? இன்னொரு 50,000 கோடி கடன் வாங்குவீங்க. இந்த கடனை எவன் கட்டுறது? அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இவங்க கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்வாங்க. இவங்க சேவை அரசியல், செயல் அரசியல் தெரியாது. மக்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. அதனால கடனை வாங்கி வாங்கி அந்த நேரத்தில் அந்த தேவையை காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்கை வாங்கிட்டு பதவிக்கு வந்துருவாங்க. மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்யறது? குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், சரி இன்னொரு 500 கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கலாம். இதைத்தான் சிந்திப்பாங்க. ஒரு தாயை ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு இட்லியின் விலை 30 ரூபா. ஒரு இட்லிக்காக சம்பாதிக்க முடியாது. இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க? நீ 180 லட்சம் 86 லட்சம் கோடி கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு. இவன் 10 லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு. எங்க போய் நிறுத்துவீங்க கடைசியா? நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் இந்த மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், உன் மலையை வெட்டுறேன், மணலை வெட்டுறேன், நிலக்கரி எடுக்கிறேன், நீ தடுக்க முடியல. பள்ளி கூட நீ கட்டினீல. நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்கால வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. இதுதான் உலக பெரிய தத்துவம். அது எல்லாருக்கும் தெரியும். அறிவு கருவறை அங்கதான் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க போன பிள்ளை இடிஞ்சு விழுந்து சாகுது. நீ இப்பதான் கட்டி திறந்திருக்க. இது என்ன சொல்ல வர? அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத புள்ள செத்து போயிரும், தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்ற. அதுதானே அதுல அர்த்தம்.
தொகுதி கடத்தூர்ல 1,00,000 வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கு. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே வந்து மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் வந்து இந்த தொகுதியில வந்து 19,000 வாக்குகள் போடப்பட்டிருக்கு சந்தேகத்திற்காக. அது மட்டும் இல்லாம 9,000 கள்ள வாக்குகள் 10,000 பாராளுமன்றத்திலேயே வந்து எடுத்துருக்காரு. இப்போ 1,00,000 வாக்குகளுக்கு மேல. நீ அதை எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? நீ பெரிய இவர் தானே, நீ பெரிய இவர் தானே. நீ இந்த மாதிரி கள்ள வாக்குல பதிவு செஞ்சு வெற்றி செல்லாதுன்னு அறிவிப்பேன். நீ இவ்வளவு காலம் என்ன பண்ண? 4 ஆண்டு அடுத்த தேர்தல் வரும்போது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ ஒரு தொகுதியில தான் கள்ளவாக்கு பதிவு ஆயிருக்கா? குளத்தூர்ல நாடங்களும் இல்ல, நீங்க வென்ற பீகார்ல கள்ளவாக்கு பதிவாகல. அப்ப நேர்மையால என்ன பண்ணணும்? அந்த ஒரு தொகுதியை மட்டும் சொல்ற. நீ மத்த தொகுதியில அப்ப சரியா வாக்குப்பதிவு நடந்திருக்கா? அப்படித்தானே பொருள். அப்போ அப்படித்தானே பொருள் வருது. அங்க 9,000 வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு. அந்த வெற்றி செல்லாது அறிவிங்க. அப்ப நீ கண்டு உணர்ந்து அப்பவே அறிவிச்சிருக்கணும்ல. அப்ப கள்ள வாக்கு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. என்ன பண்ண சொல்ற? அப்ப எதுக்கு சொல்ற? ஒரு நேர்மையாளன் தான் ஒரு தவறை சுட்டி காட்ட முடியும். நேர்மை இல்லாத நீ எதுக்கு நீ தவறுன்னு சொல்ற? நீ 200 தொகுதியை வாங்கிடுவோம் சொல்றல. வெற்றி பெறுவோம்னா எப்படி வெற்றி பெறுவோம்? திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் மக்கள். எதுனாலன்னு சொல்லு, ஏன்னு சொல்லு, ஒரு காரணம் சொல்லுங்க. அதுக்காக நாட்டை விற்கிறத ஒரு 1000 ரூபாய்க்கு. ஒரு நல்ல ஆட்சிங்கிறது 1000 இல்ல, மாசம் 15,000 20,000 ஒரு தாய் அல்லது 5,000 10,000 ஈட்டிக் கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் மக்களுக்கான அரசியல். மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்து மக்களின் நலன் சார்ந்த அரசியல். இப்ப 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்க. எத்தனை ஆண்டு கொடுப்பேன்? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்கறது பரிசு. இப்ப 10 லட்சம் கோடியை நம்ம கடன் தொடுது. எத்தனை ஆண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? நீங்க 56 வரைக்கும் கூட ஆளுங்க சாமி. எத்தனை காலத்துக்கு கொடுப்பீங்க? இந்த காசை எங்க இருந்து எடுக்கிறீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இளைஞர்களுக்கு தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க, இது புதுமை பெண்ணுன்னு கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க. எங்க இருந்து அந்த காசை எடுக்கிறீங்க? நீ அத்தியாவசிய தேவையில்ல மின் கட்டணத்துல உயர்த்தி விட்டுட்ட, நீ சொத்து வரியை ஏற்றி விட்டுட்ட. நான் வாடகைக்கு வீட்டுல குடியிருக்கேன். அவன் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து அவன் காசுல இருந்து கட்டுவானா, என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு அம்மாவெல்லாம் பேச விடுறாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு நான் வந்து 2 ஆடு வாங்கினேன். இன்னைக்கு 400 ஆடுகளா பெருகி இருக்குது. நான் 2 பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன். 1000 ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிடுவீங்களா? ஏன்னா சொல்றவன் பைத்தியக்காரன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரன், கேடு கெடுக்கவும் பைத்தியக்காரன் நினைச்சிருந்தீங்கன்னா எப்படி? ஏங்க என்ன ஒரு அளவு இல்லையா? பொய் சொல்ல வேண்டியதான். அதுக்காக பொய்யவே புலமை மாதிரி பாடப்படாது. என்னடா பெண் உரிமை, கல்வி உரிமை, அடிமைத்தனத்திலிருந்து மீள்ங்கிறதுக்காக பெரியார் போராடுறது ஒரு அரசியல்வாதத்துக்கு அவர் போராடுது. ஆனா நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து பெரியார் வந்து விமர்சிக்கிறீங்க. நீங்க ஒரு அரசியல்வாதத்துக்கு பெண் உரிமை கல்விக்கு போராடினார்னு சொல்ற உங்களை நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இதுக்கு இது இடம் இல்ல. இது சாயந்தரம் வாங்க. என்ன போராடினாரு அதுதான் கூட்டம் வச்சிருக்கோம். மக்களரசு.comனு ஒரு இது இருக்கு. அதுல போய் தட்டி படிங்க. எப்படி ஆட்சி செய்வேன்னு கொடுத்துருக்கேன். பொறுங்க, நான் போட்டு காட்டுங்க எப்படி ஆட்சி செய்யறேன். இப்ப இப்ப செவிலியர் வந்து தொடர்ச்சியா 3 நாளாக பல மாவட்டங்களில் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இது வந்து இந்த திட்டம் வந்து ஜெயலலிதா கொண்டு சொல்லி சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. போராடுகள் ஆனால் அமைதியான சொல்லியிருக்காங்க. அதுக்கான முடிவை சொல்லலை. இவங்க தான் கொரோனா நேரத்தில் கூடுதலாக பணிக்கு எடுத்தாங்க. பிள்ளைகளை எடுத்துட்டு நாங்கள் பணி நிரந்தரம் செய்கிறேன்னாங்க. கொரோனா நேரத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்போ அது தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. இவங்க சொன்னதை நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னது தான். வென்று வந்த பிறகு அதை வெற்றி சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில் போட்டுட்டாங்க. செவிலியர் மட்டும் இல்லை, மருத்துவர் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க, பணி தேர்வு செஞ்சுட்டு பணி நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள், மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க. நாடே போராட்ட களமா இருக்கு. ஆனாலும் அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நாங்க நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றத நீங்க தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்கன்னு என்கிட்ட கேட்டா இது நடக்கும்னு தெரியும். முதல்ல சொன்னது நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொன்னாங்க. இது எங்க இருக்குது? 1 கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திருத்தமா?
பிழை திருத்துறதுன்னா பிழையை தானே திருத்தணும். மொத்தமா அடிச்சுட்டு எழுதுவோங்கிறது எப்படி இருக்குது? நீங்க ஒரு களை எடுக்க போறிய தோட்டத்துல என்ன களையை தானே பார்த்து எடுக்கணும். மொத்தமா உழுதுட்டு மறுபடியும் விதப்பம்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்ப 1 கோடி வாக்காளர்கள் இது எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாரா இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கிறது? காலம் எவ்வளவு இருக்கு? எப்படியும் நீங்க இந்த பிப்ரவரியில தேர்தல் அறிவிப்பீங்க. டிசம்பர் முடிஞ்சிருச்சு. இப்ப 2 மாசத்துக்குள்ள எப்படி இதை சரி பண்றது? ஜனவரி 18 வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. விடுபட்டவர்கள் சேர்க்கறது இவ்வளவு பதட்டமான சூழல்ல இந்த நாட்டுல மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு தான். அதை காப்பாற்றிக்கிறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கு. இப்ப யாரை போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்க போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்ப என்னமா வேலை செஞ்சீங்க? சரி பார்க்கிறேன்னீங்களா? எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை? அது எவ்வளவு பெருத்த எண்ணிக்கை? எத்தனை தொகுதி இது? அங்க 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க. பீகார்ல 81 லட்சம் வாக்குல அதிகப்படியா இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குனீங்க. 40 லட்சம் வாக்குக்கு மேல இங்க வந்து அவங்களுக்கு இல்லாத வாக்கை எடுத்திருப்பாங்க. இப்படிதான் இது நடந்திருக்கும். நீங்க சொல்றது என்ன? ஒருவர் 2 வாக்க பதிவு செய்யறாரு, 2 இடத்துல வாக்கு வச்சிருக்கிறாரு, அதை கண்டு நீக்கணும். இறந்தவர்களுக்கு இன்னும் வாக்கு இருக்குது, அந்த இறந்தவர்களுக்கு வாக்கு பட்டியலிருந்து நீக்கணும். அவங்க இறப்பு சான்றிதழை ஒப்படைச்சிருப்பாங்க, அதை வச்சு நீக்கி விடணும். இவ்வளவுதான் இது ஒரு எளிய வேலை. அதை விட்டுட்டு மொத்தமாவே நீங்க பதிவு செய்யுங்கன்னு ஒரு குறுகிய காலத்தை கொடுத்து இப்ப அறிவிச்சு வந்திருக்கு. சரி, விடுபட்டுருக்கு 1 கோடி வாக்கு விடுபட்டுருக்கு, இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குன்னா மக்கள் அதை பதிவு பண்ணுவாங்க. ரொம்ப குறுகிய காலமா இருக்கு. சரி, இப்ப பதிவு பண்றாங்க, அது இருக்குதா இல்லையா? இப்ப சிவகங்கைலாம் என் தம்பி மனைவியும் பதிவு செஞ்சவங்களு உயிரோடு இருக்கும்போதே இறந்தோர் பட்டியல சேர்த்து விட்டீங்க. அதை போய் சண்டை போட்டு மறுபடி ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்தோம், அதை சரி பண்ணிக்கிட்டோம். இப்ப இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாக்கு விடுபட்டிருக்கோம்? இது வந்து அதிகாரத்தினுடைய பொறுப்பற்ற செயலை காட்டு. பொறுப்பற்ற செயல். தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க உரிமையவே அது பாதுகாத்து கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு பொறுப்பற்ற செயல். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அன்னைக்கு வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. அதான் கொடுமையா இருக்கு. அத களத்துல இருக்கிறவங்க களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவே. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தல் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். ஈரோடு கடப்பாறை பெரியார்னு யாரும் சொன்னாரு? ஈரோட கடப்பாறைன்னா யார சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேக்குறீங்க? ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் தம்பி, அதெல்லாம் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்க போய் கடப்பாறை இன்னும் கம்பின்லாம் சொல்லிட்டு என்னடா? துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் அப்படி இல்லை. அந்த மாதிரி நிலைமை நீங்க தேவையில்லாத கற்பனைக்கு போறீங்க. அந்த மாதிரி ஏன் போறீங்க? அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்துக்கிறது, அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது, பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை. புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. அது போய் ஏன் நீங்க அது இருக்குது? அதுக்கு தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குது. அதை பேச முடியாதா? ஒரு முதல்வர் கூப்பிட்டோ அல்லது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டோ இந்த 2 பெரியவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை, வாங்க விளக்கேற்றணும், நானே வரேன் விளக்கேற்றுங்க, நீங்க என்ன கந்திரி காய்ச்சணும், பொங்க வைக்க, சாமி கும்பிடணும், தற்கால வணங்கணும், நான் வரேன், கும்பிடுங்க, போங்க போங்க போங்க, இவ்வளவுதானே? நீ தானே சாட்டை செய்யற. நாட்டு விடுதலைக்கு 4000 நாள் ஜெயில இருந்தவன என் தாத்தனுக்கு வந்து 144 தடவை உத்தரவு போடுற. எதுக்கு போடுற? இந்த கொடுமைக்கு அவன் போராடி ஜெயில நடந்து சுதந்திரம் வாங்கி விட்டாங்க. செத்து போன பிறகும் ஜெயில வச்சிருக்க, சிலையாவும் சிறையில் வச்சிருக்க. எங்கேயாவது ஐயா ஈவேரா சிலை சிறையில் இருக்க. ஆனா என் தாத்தன் காமராஜ் ஜெயில இருப்பாப்ல, என் தாத்தன் முத்துராமலிங்க ஜெயில இருப்பாப்ல. பார்த்துருக்கீங்க? இவங்க உயிரோடு இருந்தபோது போராடி ஜெயில இருந்து விடுதலை கொடுத்தாங்க. செத்த பிறகு சிலையா வச்சு என்ன சமூக நல்லிணக்கம் உடச்சு போடுவானா? சரி, நான் வந்துடுறேன், வந்து உட்காந்துறேன், யாரையும் இடிக்க சொல்லு பார்ப்போம்.
அது அதாவது நாங்கள் இயற்கையின் பிள்ளைகள் எல்லாரும் இந்த இவங்களாம் சாமியை காப்பாற்ற சொல்ற பாருங்க. திருப்பரங்குன்றம்னு அவன் சாமியை காப்பாற்ற போராடுறான், நான் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுறேன். இந்த சாமியில இன்னொரு சாமியை கும்பிட்டுக்கலாம், இந்த பூமியில இன்னொரு பூமி இல்லைல்ல. அதனால உங்களுக்கே தெரியும், பீகார்ல 6 மாவட்டத்தில் அது யுரேனியம் வந்து தாய்ப்பாலில் கலந்துருச்சுன்றான். நீங்கள் பெருந்துறையில் 26 கிலோமீட்டருக்கு இந்த பகுதியில் தண்ணி எழுதி குடிக்காதேன்றான். அதெல்லாம் தாய்மார்கள் போராடுறதை நீங்கள் பாருங்கள். அப்போ பல கிராமங்களில் சிறுநீர் 30-35 வயசில் சிறுநீர் போயிடுது, சிறுநீரகம். காரணம் குடிக்கிற நீர். பிறக்கும் போதே பிள்ளைங்க குழந்தைய புற்றோட வரும்போது தாய்ப்பால் நஞ்சாயிருது. காரணம் தின்ன உணவு, சாப்பிட்ட உணவு, தாய் உண்ண உணவு. காற்று இல்லை, கந்தகத்தூளை நான் சுவாசிக்கிறேன். இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணாமல் என் பிள்ளைகளை பத்திரமா அந்த பூமியில் விட்டு போக முடியாது. உங்களுக்கு புரியுதா? அது காசு, பணம், காரு, பங்களா எல்லாம் வாழ வைக்காது. காற்று, நீர், சாப்பாடு இதான் வாழ வைக்கும். அதனால தான் நான் அதை நோக்கி போராடுறேன்.